மின் வாரிய சட்டவிரோத போக்கினை கண்டித்து பதிவு மூப்பு பட்டம் மற்றும் பட்டய பொறியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மின்சார வாரிய சட்டவிரோத போக்கை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்த்தோம் என்றால் பட்டயம் இந்த பொறியாளர் நலச்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்று வருகிறது என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வரீங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திருக்கீங்க. என்ன காரணம், என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிட்டு வரீங்க? 2013 ஒரு வழக்கு போட்டு அதன் பிறகு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி 2016 ரிட் அப்பீல் போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் செயல்படுத்துறேன்னு சொல்லி 2022 வந்து கண்டமுடு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி 14/8/2023 நீதிமன்ற அவமதிப்பு தீர்ப்பை பெற்றும் 27 மாதமாக அதை செயல்படுத்தலை சார். இந்த வழக்கு தொடர்ந்தது காரணம் என்ன, அதிகபட்ச முறைகேடுகளும் அதிகார துஷ்பிரயோகம் மூலம் 18 வயது நிரம்பாளர்கள் கூட வேலை கொடுத்தாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் தவறுன்னு சொல்லி சொன்னோம். கோர்ட்டு வந்து அதை ஏற்றுக்கிட்டு எங்களோட குற்றச்சாட்டுகள் நிரூபித்து தீர்ப்பு வாங்கணும். நேர்மையான நேர்த்தியான தீர்ப்பை வந்து நீதியரசர்கள் கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை செயல்படுத்தலை சார். ஒரு தீர்ப்பை வாங்கி அதை மேல்முறையீடு பண்ணி மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பை செயல்படுத்துறேன்னு கண்டமுடி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கூட செயல்படுத்தணும்னு சொல்லி மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறதோட நிலைமை தான் சார் இன்றைக்கி மனுதாரர் இருக்குது. ஒவ்வொரு வழக்கிலும் பெட்டிஷனர் வந்து பாதிக்கப்படுறோம். அந்த ரிட் பெட்டிஷன் போட்டாக்கா அந்த ரெஸ்பாண்டனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் அந்த வழக்கு தொடர்ந்து 8 சேர்மன் மாறிட்டாங்க. அதாவது மின் வாரிய தலைவர் மாறிட்டாங்க. 12க்கு மேற்பட்ட சிஇ பர்சனல் மாறிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் 12 வருஷமாக நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை சார். இந்த வழக்கோட ஒரு நிகழ்வுகளை சொல்கிறேன். இந்த வழக்கு நடைபெற்ற காலம் வந்து 4360 நாள் சார். இந்த வழக்கை விசாரணை பண்ண மாண்புமிகு நீதியரசர்களோட எண்ணிக்கை 29. இந்த வழக்கு ஹியரிங் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது 113 முறை வந்து ஹியரிங் ஆகிருக்கு சார். இந்த வழக்கை வந்து இந்த வழக்குக்காக தீர்ப்புகள் 4 வழங்கப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் 2 பேரும் ஒரு என்ட்ரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எதையுமே மின் வாரியம் செயல்படுத்தல சார். மின் வாரியத்திற்கு நீதிமன்றத்து மேலே பயமே இல்லை. நாங்கள் ஏழைகளோட இறுதிக்கட்ட நம்பிக்கை நீதிமன்றம்னு கடைசி வாய்ப்புன்னு வர்றோம். ஆனால் அந்த தீர்ப்பை வாங்கி அவங்க போட்டு செயல்படுத்தல சார். இதனால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிட்டோம். ஏன்னா ஒரு சட்ட விதிமீறினால ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் இல்லீகலாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. கருணை அடிப்படையில் கூட கொடுத்துடலாம். நாங்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்த காலங்கள் வந்து 38 சார். இப்போ சர்வீஸ் கொடுத்தா சர்வீஸ் பண்ண போகிற காலம் 3 வருஷம். எவ்வளோ சட்ட போராட்டம், தொடர் சட்ட போராட்டம் சார். விடாத முயற்சி, நீதி எந்த சூழ்நிலையும் தோத்தே போடக்கூடாதுன்னு சொல்லி விடாமுயற்சி, நீதி வெல்லும், நீதி ஜெயிக்கும் சொல்லி கடுமையான போராட்டத்தை பண்ணிட்டு சார். ஆனால் எதுக்குமே நீதிமன்ற உத்தரவுகளை வந்து மின் வாரியம் செயல்படுத்துறதே இல்லை சார். ஏழைகளுடைய இறுதிக்கட்ட நம்பிக்கை நீதிமன்றங்கிறத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தகர்த்து எரிஞ்சிட்டார் சார் மின் வாரிய மேலாண் இயக்குனர். அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் சார், அந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் ரீசார்க்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட் வாங்கி பேப்பராக வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பேப்பர் எங்களுக்கு தேவையில்லை. பலன் இல்லாத அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு சார்? அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எலெக்ஷன் கார்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ஓட்டர் ஐடி, அந்த ரேஷன் கார்டு, ஆதார்லாம் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா சார் அரசு வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் பாதிக்கிறாங்கன்னா அவங்க பக்கம் கவனம் செலுத்தணும். எவ்வளோ பாதிப்பு? கிட்டத்தட்ட 150க்கு மேலே சிஎம்முக்கும் சீஃப் மினிஸ்டர், இவங்க சீஃப் செக்ரட்டரி, மந்திரிகளுக்கு, சேர்மனுக்கு, சிஇ பர்சனுக்கெல்லாம் தபால் போட்டுக்கிட்டே இருப்போம் சார். இந்த தீர்ப்பை செயல்படுத்துங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம். தீர்ப்பை செயல்படுத்தி உடனே பணியை வாங்கணும். அப்படி இருந்தால் கூட சர்வீஸ் தான் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோதான் சார். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மின் வாரியத்துக்கும் தமிழக அரசுக்கும் வால்மையான வேண்டுகோள் சார். இந்த தீர்ப்பு எல்லாருமே நாங்கள் இருக்கிற 79 பேரும் மனுவாக வந்து தமிழக அரசுக்கும் நம்மளுடைய நீதிமன்ற சேர்மனுக்கும், அதோட முக்கியமாக முதல்வருடைய தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு ஏகப்பட்டது அனுப்பியிருக்கோம். ஆனால் தீர்ப்பு வச்சு அனுப்பியிருக்கோம் சார். அங்கே உள்ளவங்க அந்த தீர்ப்பை படிக்காமல் எங்களுக்கு முதல்ல வந்து தபால் போன உடனே ஃபஸ்ட்டு செல்லுக்கு SMS வரும், உங்களோட கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு. ஒரு 15 நாள் சென்று உங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பை வந்து ஒரு அதிகாரி படிக்காமல் எங்கள் கோரிக்கை எப்படி சார் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை வந்து முதல்வருடைய தனிப்பிரிவு அதிகாரிங்க தன்னிச்சையாகவே வந்து நிராகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அடுத்த வழக்கு போடுறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போராட்டத்துக்கு அப்புறமேட்டு தொடர் உண்ணாவிரதம் சார். உண்ணாவிரதம் அதுலேயும் வந்து தமிழக அரசு மின் வாரியம் செவி சாய்க்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து எங்களோட சர்டிஃபிகேட்டு நாங்கள் என்னென்ன வந்து தமிழக அரசுலேருந்து பெற்றுட்டு இருக்கிறோம்,
அந்த அதாவது நம்ம எங்களுடைய ரேஷன் கார்டு இது எல்லா ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றோம் சார். எங்களுக்கு தீர்ப்பு வந்து செயல்படுத்தாத தமிழக அரசு வழங்கின எந்த பொருளும் தேவையில்லை, திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கூடிய விரைவில் இன்னும் ஒரு 15-20 நாளுக்குள்ள சார் நீதிமன்றம் வழங்கின அத்தனை தீர்ப்பையும் வந்து நீதிமன்ற பதிவாளருக்கே வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிவிடுவோம். இல்லைனாக்கா கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் சார். குறிப்பாக போராட்டக்காரன் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த பட்டய பொறியாளர்களுக்கு பணியாணை வழங்குவது குறித்த இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக மின்சாரத்துறை சார்பாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாளை முதல் உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்